உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் சித்தி. எனக்கு ரஞ்சனுக்கு எதிராக ஆதாரமும் கிடைச்சிருச்சு. என்னடி ஆதாரம்? எத்தனை முறை நீ ஆதாரத்தை கொண்டு வருவ? இப்ப நீ வாய மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. எனக்காக வேண்டாம், உன் அக்காவுக்காக வேண்டாம், வேற யாருக்காகவும் வேண்டாம். நீ உன்னோட சித்தப்பாவுக்காக இங்க வந்துரு. ஆனா சித்தி, உன்னோட சித்தப்பா எப்படி உடைஞ்சு போயிருக்காருன்னு பார்த்தல்ல? அவரு கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. என்னமோ எல்லாத்தையும் இழந்த மாதிரி. நீ அவருடைய நம்பிக்கைய இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப காலங்களா உடைச்சிட்டு தான் இருக்க. அந்த நம்பிக்கைய உடைக்கிறது உனக்கு பழகி போன ஒண்ணா இருக்கு. நீ பண்ண இந்த காரியத்தினால அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ சக்தி, நான் உன்னை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க மாட்டேன். வாய மூடிட்டு வீட்டுக்கு வா. நீ அந்த பாடி கார்டை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரு சக்தி, அதுவும் இப்பவே. டாக்டர் சிவா. சக்தி, உங்க சித்தி இப்ப சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒரு முறை ரஞ்சனை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்க சித்தையும் சந்தோஷப்படுவாங்க. நீ வேணா பாரு, துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னால கஷ்டம் ஏற்பட்டிருக்கல டாக்டர் சிவா. ஒருவேளை என் சித்தப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யறது? சில நேரத்துல சொந்தங்களை பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு சின்ன கஷ்டத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்படின்னா டாக்டர் சக்தி, ஒரு பேச்சுக்கு என்ன உன் பேஷண்டா நினைச்சுக்கோ. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படுது, ஆனா நான் அதை செஞ்சுக்க விரும்பல. ஏன்னா அது ரொம்ப வலிக்குமேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டாக்டர் சிவா, கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துக்கிட்டா அப்புறம் வாழ்நாள் முழுக்க வலியே இருக்காதுல்ல? எக்ஸாக்ட்லி, இதத்தான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். சித்தப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும், ஆனா வாழ்நாள் முழுக்க அது இல்லாம தப்பிச்சு பாரு. ஒருவேளை ரஞ்சனுக்கு உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உங்க சித்தப்பாவுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த வலி இருக்கும். சொல்லு சக்தி, உனக்கு இதுதான் வேணுமா? அப்படின்னா வா, ரஞ்சனோட கூட்ட வெளிப்படுத்தலாம். நம்ம அந்த விஷயத்துக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ரெடியா பார்ட்னர்? ரெடி. மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க நினைச்சா என்ன நீங்க காப்பாத்த முடியும். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க. நீங்க என்னோட கடவுள். என்கிட்ட நீ இந்த டிராமாவெல்லாம் வச்சுக்கிட்ட, நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நானே உன்னை தூக்கல போட்டுருவேன். இல்ல வேணாம் மேடம். நீ இப்ப என்ன பண்ணணும்ன்றத கேளு. நீ பண்ண வேலையில இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைச்சா நீ எப்படியாவது போய் அந்த பொண்ண முதல்ல தேடு. அதான் அந்த ஜோதி. ஜோதியா? யார் அந்த ஜோதி? ஜோதியா? ஜோதின்னு யாரு? அவளாலதான் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஜோதி யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணு கிட்டதான் ரஞ்சன் தப்பா நடந்துகிட்டான். அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமாவும் இவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிறது சிவா. அவன் சும்மா விட மாட்டான். மேடம், நீங்க தானே சொன்னீங்க உங்க வேலையை நான் செஞ்சா நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல? அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னீங்க. சக்தியா? என்ன இப்ப திடீர்னு சக்திங்கிற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன் கூட வச்சிருந்த எல்லா டீலிங்ஸையும் அப்பவே கட் பண்ணி இருந்திருக்கணும். அதுவும் நீ எப்போ என்னையே டபுள் கிராஸ் பண்ணியோ அப்பவே. ஆனா என்ன செய்ய, நான் மந்திராடா. நான் என்ன சொல்றேனோ அதை நான் செய்வேன்.
அதனால இப்ப நீ என்ன பண்ற, அந்த ஜோதிய போய் தேடுற. அவளை கண்டுபிடிச்சு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. ஓகே மேம். அண்ட் மேக் ஷூர் அவ வாய மூடிக்கிட்டு இருக்கணும். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சிவாவை பத்தியும் தெரியல, மந்த்ராவை பத்தியும் தெரியல. அவ போன் எடுத்தாளா? இல்லனா மந்த்ரா கூட போன் எடுக்கல. ஓ காட், கடைசியா எப்ப நிம்மதியா தூங்கணும்னு கூட ஞாபகம் இல்ல. இந்த சக்தி என்ற பிசாசு நம்ம வாழ்க்கையில வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. எனக்கு தெரியல கௌரி, மாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நாளைக்கு பொழுது நமக்கு எப்படி விடிய போகுதோ. இல்ல சிவாவும் சக்தியும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாங்க. அட கடவுளே, கடவுளே, எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்திருங்க. என் 2 குழந்தைங்களையும் காப்பாத்திருங்க. இந்நேரம் சிவா ஜோதி கிட்ட போய் சேர்ந்திருப்பான். இந்த சிவா தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி இருக்கு. உனக்கு வேணா தொண்டையில மாட்டின முள்ளா இருக்கலாம், ஆனா அவன் சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். அவனை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அப்புறம் சக்தி எனக்கு சொந்தமாயிடுவா. அதுவும் பாதி இல்ல, முழுசா. ஏய், வருங்காலத்தை பத்தியெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். ஏற்கனவே பண்ண பாவத்தை கழுவிடா. அந்த பொண்ணு மட்டும் வாயை வந்து திறந்தா நம்ம 2 பேரோட வாயும் பர்மனண்டா மூடிடும். அந்த விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த சக்தியோட கை சிவாவோட இணைஞ்சிரும். அப்புறம் உன்னோட கைக்கு என்ன வரும்னு தெரியும்ல, கை விலங்குதான். அப்படி மட்டும் நடந்தா நான் 2 பேரோட கையையும் வெட்டிடுவேன். எனக்கு கிடைக்காதவ இங்க யாருக்குமே கிடைக்க கூடாது. யாரு? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. சிவா சார், என்னமா பண்ற? ப்ளீஸ் தங்கம் வா, அங்கிள் கால தொட்டு. இல்ல இல்ல இல்ல, தொடுமா. தொடுங்கம்மா, வேணாம். தங்கம், நீ உள்ள போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடு. போ போ. ஓகே மம்மி. ஜோதி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க சார், உட்காருங்க. இல்ல அது வந்து முதல்ல உட்காருங்க சார். என்னாச்சு ஜோதி, நீ ஏன் அழல? சார், பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு என்னமோ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி. சார், நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா நிஜமாவே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அந்த பொறுக்கி ரஞ்சன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாக்டர் சிவா இவ்ளோ பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு. ஆனா அது ஏன் இவருக்கு ஞாபகமே இல்லை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.